Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் திவ்யா. ஓகே, இன்னைக்கு வந்து என்ன vlog பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு ஷூட்டிங் vlog போட்டுருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஷூட்டிங் vlog தான். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன ஃபன்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த vlog ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, போன vlogல வந்து திவ்யா மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த vlogல நானும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து யார் vlog எடுப்பான்னு கேட்டால் அங்கே உள்ள யாராவது ஒரு அண்ணனை வந்து பிடிச்சிக்க சொல்லுவாங்க தான் கேமராவை. சரி, ஓகே, புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே கைஸ், வாங்க இப்போ vlog குள்ள போகலாம். கிளம்பிட்டோம். லியோவின் அமக்கலத்தை பாருங்க. ஸோ இங்கேருந்து கரெக்டாக 1 hour கைஸ், 1 hour போனோம். இந்த 1 hourல வந்து இப்போ vlogலாம் எடுக்க முடியாது. நான் ஃபாஸ்ட்டாக போனால் தான் வேலைக்கு ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 3 மணிக்கு கிளம்பி ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு 6 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செம்ம லாங் 1.5 மணி நேரம் காட்டுது. ஸோ vlog ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் போகிறோம், பர்ஃபார்மன்ஸ் அங்கே என்னென்ன பண்ணுறோம், அந்த செட்டு எப்படி இருக்குது, என்ன கதை, இப்படிலாம் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ என்ன சொல்கிறது திவ்யா, பேக்கப் பார்க்குறீங்களா? அங்கே பாருங்க, காஸ்டியூம்லாம் எடுத்து வச்சாச்சு. சரி, ஓகே காய்ஸ், வண்டி நாங்கள் தான் ஓட்ட போகிறேன். ஹெல்மெட் போட்டு தான் ஓட்ட போகிறேன். என்ன நீங்களும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க இனிமேல். சரி, ஓகே, அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். அதே ஸ்டுடியோக்கு வந்துட்டோம். முடியல, பயங்கர டிராஃபிக்கு. லாஸ்ட் மினிட்ல வந்து சேர்த்துருக்கோம். ஏன்னா எல்லாம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு. அதை முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பி ரிஹர்சல் போயிட்டு இருக்கு. அதான் லாஸ்ட்டு. சரி, கிளம்பிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக கிளம்பியாச்சு. போன வாட்டி பார்த்தோம் அதே ஷூட்டிங் கேர்ள் வந்திருக்காங்க. இங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கான். என்னோட காஸ்டியூம் பாருங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப டக்கின் பண்ண சொல்லிட்டாங்க. நல்லா தான் இருக்குல்ல? அப்படியா? திவ்யாவும் நானும் கிளம்பிட்டோம். திவ்யா பாரு என்னென்ன பண்ணுறான்னு. காய்ஸ், நல்லா இருக்கா என்னோட அவுட்லுக்? சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. திவ்யா கிளம்பிட்டு இருக்கா. கிளம்பட்டும். இது செல்ஃபிக்குள்ள chakra-based meditation music.
போட்ரைட்ல சைடுல போட்ரைட் அது ஓகே ஸ்டார்டிங் நாம சைடுல
உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ. இது வரைக்கும் எவ்வளோ மேரேஜ் சான்ஸ் கேட்டு போயிருக்கேன். மூவி சரியில்லை, உடம்பு சரியில்லை, அசிங்கப்பத்தி அனுப்பிட்டாங்க. ஆனால் நான் சும்மா கேமரா எடுக்க வந்தேன். எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னையும் ஒரு ஆள் மதிச்சு ஒருத்தர் சொல்றாரு, கட்டிங் பண்ணுங்கன்னு ஒருத்தர் சொல்றாங்க, ஷூ ஒருத்தர் கொடுக்குறாரு, நான் ஒன்றும் இல்லாத என்னை இந்த அளவுக்கு ஆளாக்கி அழகு பார்த்தேன். என் அன்பு தங்கச்சி இது உலகமாக நடிக்கிறார் சாமி. எப்பயுமே ஸ்டேஜில் நான் அழக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ இந்த வீடியோவை 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் 10 மில்லியன் அவ்வளோ பெரிய மூஞ்ச பார்க்க போறாங்க. அப்புறம் சங்கர் கால் பண்ணுவாரா? இதெல்லாம் இந்த ஜோடி செட்ல போய் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல எனக்கு தெரியும். நான் வந்து யாரோட கேரக்டர் எடுத்திருக்கேன் தெரியுமா? தி லெஜெண்ட் சந்தோஷ் நாராயணன். ஒரே ஒருத்தருக்கு மட்டும் என் வாழ்நாள்ல நான் எப்பயுமே நன்றி சொல்ல மறக்க மாட்டேன். முதல் முறையில எனக்கு இப்படி அழகு பார்த்தவரு தெய்வத்தை நீங்க கண்ணில் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது இல்ல சும்மா அண்ணாமலைன்ற பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ். என்னன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்ச படம். அதுக்கு அடுத்து ஒருத்தர் அந்த பேர் வச்சு ஃபேமஸ் ஆயிருக்காருன்னா அது இவ்வளவு மட்டும் தான் இருக்கும். எதனால ப்ரோ? ஆமா, ரஜினி கூட அந்த மனசு இருக்குமான்னு தெரியல. வாரி வல்லல் பாரி வல்லல் போதும் நிறுத்திக்கோங்க. இப்போ ஓகே गाइस, ஃபைனலா வந்து முடிஞ்சிருச்சு. ட்ரெஸ்ஸிங் பண்ண போறோம். ட்ரெஸ்ஸிங் முடிச்சிட்டு லைனுக்கு வரோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மதன் வந்து ஹெவியா ஆடி இருக்கா. இதுல அப்படியே மூச்சு போடு திண்டா திண்டா அப்படிலாம் ஆடி இருக்கா. நல்லா இருக்கு பாருங்க. ஓகே, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டார். ஓகே, எப்படி இருக்கு மாஸ்க்? சாப்பிட போகணுமா? இந்த டைம்ல கடை திறந்துருக்குமா?
நம்ம திறக்க வைப்போம். அடிச்சு திறக்கிறது 2 o'clock வரைக்கும். மிரர்ல vlog bro vlog நிறைய வீடியோ எடுத்தீங்கதானே அந்த ஒண்ணு கூட்றால சாப்பிட உட்கார்ந்துறோம் பசிக்குதா இது என்ன பில்லா ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க மணி என்ன தெரியுமா இப்போ ஷோ முடிச்சுட்டு நாங்கெல்லாம் வீட்டுக்கு போவோம். சுற்றிக்கிட்டு இருக்கோம். மணி தெரியுதா 1:19 1:19 ஆயிடுச்சு. ஸோ போன வாட்டி வந்தப்போ சாப்பிடாம அப்படியே நாங்கள் வந்து போயிட்டோம் ஷோ முடிச்சுட்டு வீட்டுக்கு. இந்த வாட்டி சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க அக்கா. அதனால் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வரேன். சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டா அதனால பிரியாணி வாங்கி தரேன். ஸோ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் மொக்கையை போட்டுட்டு கிளம்புவோம். எல்லாருமே பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த கடையிலுக்கு நான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். எப்படி இருக்குன்னு தெரில, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சா? செம்ம டயர்டு. தூங்குறோம். எங்க ஆளு காணும் தூங்குறியாங்க? மணி என்னன்னு தெரியுதா guys? மணி 3:15. இன்னும் ப்ரூஃபோட காமிக்கிறேன். தெரியுதா? 3:15. ஸோ வந்து தெரியுது எப்படி பார்த்தா 3:15. சரி சொன்னால் போதும். ஸோ இந்த 3:15க்கு 3:15க்கு தான் வீட்டுக்கே வந்தோம். செம்ம டயர்டு. இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? 1000 ரூபா. எங்கள் சம்பளம் இன்றைக்கி 1000 ரூபா. இங்கேருந்து போனது 3 மணிக்கு போனோம் மத்தியானம். நைட்டு வர்றது 3:15 ஆயிடுச்சு. 3:15க்கு வர்றோம். இந்த 1000 ரூபா சம்பளத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ எங்கே போனோம்? எந்த இடம்? பெரம்பூர் கிட்ட. தாம்பரத்துலேருந்து பெரம்பூர் எவ்வளோ தூரம்னு நீங்களே லொக்கேஷன் போட்டு பாருங்கள். 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் வருது. 1.25 மணி நேரம் இங்கேருந்து அங்கே போயிட்டு ஷூ அந்த இதை ஈவெண்ட்டை முடிச்சுட்டு ஸோ அந்த 1000 ரூபாய்க்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களாம் நினைக்கலாம் நாங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம், மீடியாவில் இருக்காங்க ஃபேமஸ்ஸு அப்படி இவங்க வசதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை. ஒரு விஷயமே நாங்கள் யூஸ் பண்ணுற லைட்டாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் போட்டிருக்க ஜுவல்ஸாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் யூஸ் பண்ணுற ஒன்றுமே நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நீங்கள் இப்போ நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு 10 நாளாக நாங்கள் ஒரே கலர் ட்ரெஸ்ஸில் தான் வீடியோ போட்டுட்ருப்போம். ஏன் தெரியுமா? வீடியோ பண்ண டைம் இல்லை. ஏன்னா வர மாதம் இஎம்ஐ கட்டணும், வாடகை கட்டணும், வீட்டுக்கு கொடுக்கணும். இந்த மைண்ட் செட்டு, இந்த விலாகு இதெல்லாம் நம்பிட்டுலாம் இல்லை. ஸோ இந்த யூடியூப்பில் வர்ற காசை நம்பியும் இல்லை. ஏன்னா எங்களை பொறுத்தளவில் இன்க்ளூடிங் எனக்காக தான் திவ்யா வந்து இந்த விலாகில் இந்த ஷார்ட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த வீடியோ விலாக் எடுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே எனக்காக தான் அவள் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன் அப்படின்னாக்கா எனக்கு ஆக்டிங்கில் வந்து ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதுக்காக தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து பண்ணிகிட்டு இருக்கா. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ வந்து நாங்கள் ஒன்றும் பெருசாலாம் அப்படிலாம் இல்லை. இந்த 1000 ரூபா சம்பளத்துக்கு இவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்துட்டுருக்கோம். அந்த பணியில் வந்தது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இந்த விலாக் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விலாகாக இருக்கும். என்னை பற்றி உங்களுக்கு இன்னுமே ஒரு புரிதல் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பான விலாகாக இருக்கும். எங்களோட கஷ்டம், ஏன்னா வந்து உட்காந்துட்டுலாம் சாப்பிடல, கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றோம். நாங்களும் யூடியூப் போட்டு வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம் கிடையாது. அந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுலாம் எதுக்காக அப்படின்னாக்கா ஒரு ஏதோ ஒன்று பண்ணணும். ஆமாம், ஏதோ ஒன்று பண்ணணும், அவ்வளோதான். அதுபடி வேறு எதுவும் இல்லை.
அப்புறம் எல்லாருமே கேட்டுட்டு சொல்லிகிட்டே இருந்தீங்க ப்ராங்க்குன்னு ப்ராங்கே போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இந்த விலாகோட வியூஸை நீங்களே போய் பாருங்கள், ப்ராங்கோட வியூஸை போய் பாருங்கள். இந்த விலாக் நான் இப்போ எப்படியா இந்த விலாக் போஸ்ட் பண்ணிட்டேன், நீங்களே போய் பாருங்கள் இந்த விலாகை வியூஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இல்லை, இன்னும் 10 வருஷம் கழித்து பார்த்தாலும் சரி, இன்னும் 6 மாதம் கழித்து பார்த்தாலும் சரி, 3 மாதம் கழித்து பார்த்தாலும் சரி, ப்ராங்கோட வியூவர்ஸுக்கும் இந்த விலாகோட வியூஸுக்கும் பாருங்கள். எப்போவுமே வந்து நல்ல விஷயங்களை எவ்வளோ இந்த மாதிரி கஷ்டப்படுறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த விலாக் போகாது. ஃபேக்காக ஒரு விஷயத்த ப்ராங்க்கு லொட்டு லொசுக்கு கிரிஞ்சாக பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தை தான் பார்க்குறீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ப்ராங்க்கு வந்து கொஞ்சம் செட் ஆகிடுச்சு, வடிவேல் கோவை சொல்கிற மாதிரி கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அதுவும் சும்மா சொல்லக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ராங்க்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு சொல்கிறேன். சரி ஓகே, இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்க எல்லாரையும் பார்க்குறோம். ஓகே, தூங்க போகிறோம், செம்ம டயர்டாக இருக்குது. See you soon next vlog. Bye. மறக்காம இந்த vlog-ஐ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறீங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல் ஐகானை ஐகானை கிளிக் கிளிக் பண்ணிட்டு பண்ணி பாருங்க. பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே गाइस, bye bye. Bye. Love you. Love you. Good night. Good morning. Oh sorry, good morning.